இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா படம் வந்து 3 மணி நேரம் 17 நிமிஷம். இதில் 2.5 மணி நேரம் நீங்கள் வெறுமனையாக பேசுகிறத பார்ப்பீங்க. வெறுமனையாக 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷனை மட்டுமே நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பேஷண்ட் இருக்குது அப்படின்னா அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படம் வந்து உங்களுக்கு ஆஹா ஓஹோ அப்படிங்கிற ஒரு படமாக வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா ஆரம்பித்த மெலோடியாக தான் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மைல்டான மியூசிக்கில் மைல்டான சீனில் தான் வந்து படமே வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபைட் ஒன்று வருது, குட்டி ஃபைட்டு தான். அதுக்கப்புறம் ஃபைட்டு வரும். ஓகே, இல்லை வேற எங்கேயாவது ஜேம்ஸ் கேமரூன் சார் நம்மளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண கூப்பிட்டு போவார். வே ஆஃப் வாட்டரில் வந்து கடலுக்குள்ளே கூப்பிட்டு போனார். நம்ம ஆளுகளை, அதாவது நம்ம ஜாக்ஸோட ஃபேமிலி எல்லாத்தையும் கடலுக்குள்ளே கூப்பிட்டு போய் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இல்லையா வே ஆஃப் வாட்டரில். அதே மாதிரி ஃபயர் அண்ட் ஆஷ்ன்னு டைட்டில் வச்சுருக்காங்க. தீக்குள்ளே போவாங்க, சாம்பல்ல இருந்து செஞ்சு வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்ப்பில் தான் நானும் போய் உட்காந்தேன். பார்த்தா ஃபுல்லி கான்வர்சேஷன் ஓரியன்டாகவே வந்து இந்த ஒரு 2.5 மணி நேரம்